நிறைய கஷ்டங்கள், ஒவ்வொரு சின்ன பெரிய பெரிய கஷ்டங்கள் விட இப்போ நடந்த கஷ்டங்கள் நிறைய எனக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் ஆடும்போது இந்த திட்டுறதும், அதுக்கப்புறம் நிறையா அவங்கள பேடாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஒவ்வொரு கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்கள கெட்ட வார்த்தையிலேயே திட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க மனசில் எத்தனையோ இது பண்ணி தான் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. அப்போ எதுக்கு இவங்களை சேர்த்தீங்க பிக் பாஸ்குள்ளே, எதுக்கு இவங்களை உள்ளே கொண்டு வரீங்க, இவ்வளோ ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆட்டக்காரிங்களையே சேர்த்தக்கூடாது? எல்லாம் ஒவ்வொரு இதுலேருந்து தான் வந்திருக்காங்க, ஒவ்வொரு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போது டான்சர்ஸுக்கும் கொஞ்சம் யாரதுக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. ஆகும்போது ரம்யாக்காக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, உண்மையாக கஷ்டப்படுறவங்க ஒரு பொண்ணு தான், அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு தான். அம்மா அப்பா இல்லை, இப்போ அம்மா அப்பா இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க, அம்மா அப்பா பாசம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ரம்யாக்கா அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான். அதனால் கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த சான்ஸ் கொடுக்கலாம். மக்கள் நிறைய பாதி பேர் அவங்களுக்கு எகன்ஸாக இருக்கிறவங்க வந்து இது பண்ணக்கூடாது, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, இவங்க ஆட்டக்காரிக்கு எது கொடுக்குறீங்க, இவ ரொம்ப வாயி, இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அவங்க வின் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். நான் வந்து படிக்கலை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு திவாகர் பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதாங்க. அதை பற்றி எப்பாவது சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை நம்ம படிக்கல அவங்க வந்து ஒருவேளை அதை பற்றி ஏதாவது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்களா? நம்ம படிச்சிருந்தா இந்நேரம் நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. இந்த ஃபீல்டை பற்றி அவங்க வந்து ஒரு இதில் சந்தோஷமும் படுவாங்க, ஒரு இதில் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் படிச்சிருந்தா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன், நான் ஒரு நிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இப்போது நல்லா தானக்கா இருக்கீங்க அப்படின்னு, எத்தனை பிரச்சனை, எத்தனை வார்த்தைகள் என்னை திட்டுறதோ, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ, அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க.